welcome to this Tanishq festive exchange campaign. What we wanted to display is that we have the best offer and the best time to buy in Tanishq here, and this is going to be the one of the best offer which is given by the Tanishq for this festive period, starting with this gold exchange campaign. You பார்த்துருப்பீங்க with the background of Sachin here, and to start off with, we have the multiple offers for this festive window. This exchange, what we brought along with this government, is a bigger campaign, and to take through this, Aditya, the regional marketing manager, he will explain you the concept. So I'll quickly, I think he's forgot to introduce himself. He's Dinesh. He heads sales for Tanishq for South, that is Kerala and Tamil Nadu. And I am Aditya. I handle marketing for Tamil Nadu and Kerala. So Dinesh சொன்ன மாதிரி இது ஒரு புதிய கேம்பெயின், ஒரு புதிய இனிஷியேட்டிவ் பை தனிஷ்க், ஃபெஸ்டிவல் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இதை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஐ திங்க் இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸ் இருக்கிறதுனால இட் கெட்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் கஸ்டமர்ஸ் டு ஈவன் பை நியூ கஸ்டமர்ஸ். அண்ட் நம்ம சவுத், நம்ம தமிழ்நாடுவில் நிறையா பேர்கிட்ட நிறையா வீட்டில் நிறையா கோல்டு சேர்த்து வச்சுருக்காங்க. அதனால் அந்த ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு நியூ கோல்டு வாங்கிறதுக்கு ஒரு மெக்கானிசம் வந்து இந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். From a marketing point of view, we have roped in Sachin Tendulkar. Sachin Tendulkar already எங்களோட பிராண்ட் அம்பாசிடராக இருந்திருக்காரு, அண்ட் அந்த அசோசியேஷன் கண்டினியூ ஆகுது. சாலிட்டேர்ஸ் ப்ராடக்ட் கேட்டகரிக்கு அவர் தான் எங்களோட பிராண்ட் அம்பாசிடர். இப்போது இந்த மாதிரி ஒரு நேஷ்னல் கேம்பெயின், இந்த மாதிரி ஒரு பெரிய கேம்பெயினுக்கு we have again brought in Sachin as our brand ambassador. Of course, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், Sachin, needless to say, is a national figure. He stands for integrity, he stands for trust. So is Tanishq, which stands for integrity and trust for a very long time now, coming from the house of Tatas. I think எல்லாருக்குமே அது தெரியும். ஸோ அதனால் bringing in Sachin and he becomes the voice of this campaign for all of us. So that is essentially what we would like to communicate to the customers. And we encourage a lot of customers to bring in their own gold rather than importing gold from outside the country. I think that is essentially the message that Tanishq wants to communicate to the country, to its customers. If you exchange our own gold, நம்ம வீட்டில் இருக்கிற கோல்டே நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதிய கோல்டு வாங்கினாலே நம்மளோட எக்கானமி க்ரோ ஆகும், சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லோரும் ப்ராஸ்பர் ஆகும். ஸோ எசென்ஷியலி தட் இட்ஸ் வாட் இட் இஸ். ஸ்கீம் பற்றி, இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் த ஸ்கீம் பற்றி ஐ திங்க் தினேஷ் வில். இந்தியாவில் அவர் சொன்ன மாதிரி 99% ஆஃப் தி கோல்டு வந்து இந்தியாவில் நம்ம இம்போர்ட் பண்ணி தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி ஒரு டைமில் கவர்மெண்ட்டுமே வந்து இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து இந்த இம்போர்ட் எப்படி கம்மி பண்ணிவிட்டு ஹவு கேன் வி லிவரேஜ் ஆர் இன்டர்னல் எஃபிஷியன்சி, நம்ம ஊரில் இருக்கிற கோல்டை எப்படி வந்து அதவே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதுப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த விதத்தில் வி ஆர் ஆல்சோ வாண்டட் டு சப்போர்ட் தி நேஷன்ஸ். 25,000 டன் நம்மக்கிட்ட கோல்டு இந்தியாவில் இருக்குது, நம்ம மக்கள்கிட்ட வீட்டில் இருக்குது. ஆக்சுவலாக ஃபார் சம் ஆஃப் தி அதர் மீன்ஸில் இருக்குது. அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இதை எப்படி வந்து லிவரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நாங்களும் கவர்மெண்ட்டு சொன்னதுக்கப்புறம் we have started this initiatives. அதுக்கு அது சொன்ன மாதிரி ஒரு நல்ல பிராண்ட் அம்பாசிடர், ஒரு மாஸ்டர் பிளாஸ்டர் அப்படின்னு சொல்கிற ஒரு சச்சின் டெண்டுல்கரை நாங்களும் ஒரு ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த கேம்பெயின் பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் ஒரு 24 கேரட் கோல்டுலேருந்து 9 கேரட் கோல்டு வரையும் எந்த பியூரிட்டியில் இருந்தாலும் அந்த கோல்டை நம்ம தனிஷ்கில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். தனிஷ்கோட கோல்டு கிடையாது, மற்ற தனிஷ்கோட கோல்டு இல்லாமல் மற்ற எந்த பிராண்டில் கோல்டு வாங்கியிருந்தாலும் எல்லாமே இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் நாட் ஒன்லி டு தனிஷ்க் கோல்டு, எனி பிராண்ட் வாங்கியிருந்தால் நம்மக்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு டிடக்ஷன் இருக்கா அப்படின்னா, நீங்கள் என்ன பியூரிட்டி கொடுக்குறீங்களோ அதுக்கு 100% உங்களுக்கு அதுக்கான மதிப்பு கொடுத்துருவாங்க. 24 கேரட்லேருந்து 9 கேரட் வரையும். பழைய கோல்டு வீட்டில் வச்சுருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா
சில பேர் வந்து கேரட்டேஜ் செக் பண்ணியிருக்க மாட்டாங்க, என்ன பியூரிட்டியில் இருக்குது, இப்போ இருக்கிற ப்ராசஸில் கோல்டெலாம் இருக்கா, அப்போல்லாம் வந்து எதுவுமே இருந்திருக்காது. அப்படி லாக்கரில் வச்சுருக்கிற கோல்டு ஒரு புதுமையாக்கிக்கணும் அப்படின்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டைம் தனுஷ்க் இதை ஆஃபர் பண்ணுறோம் ஆக்சுவலாக. ஸோ தெர் இஸ் நோ டிடக்ஷன். வைல் காம்படிஷனில் நிறையா பேர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்ப கூட நான் நம்மக்கிட்ட ஏன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஒரு பாயிண்ட் என்னென்னா, அவர் சொன்ன மாதிரி தான் டாட்டா ட்ரஸ்ட் ஒரு வெளிப்படையான ஒரு ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஃபார் ஷுர் தனுஷ்க். நீங்கள் கொடுக்குற கோல்டை உங்கள் கண் முன்னாடி அதை உருக்கிட்டு அதோட பியூரிட்டி செக் பண்ணிவிட்டு அதை அப்போவே உங்கள் கண் முன்னாடி விலை என்னங்கிறத பண்ணுவாங்க. அதுக்கு எங்ககிட்ட ஒரு கருவி இருக்குது ஆக்சுவலாக, அதுக்கு பேர் கேரட் மீட்டர். அந்த கேரட் மீட்டரில் நீங்கள் ஓல்டு கோல்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதோட பியூரிட்டி செக் பண்ணுவாங்க. அந்த பியூரிட்டியை செக் பண்ணிவிட்டு உங்கள் கண் முன்னாடி அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை மெல்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராசஸை நாங்கள் செயல்படுத்துகிறோம். நீங்கள் இங்கே பார்க்கலாம் பக்கத்தில் இந்த காரிகரோட ரூம். இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஓப்பன் ஃபார் ஷுர். கஸ்டமர் என்ன கொடுக்குறாங்களோ ரைட் ஃப்ரம் ஸ்டார்ட் டு தி எண்ட் ஆஃப் த ப்ராசஸ் நீங்கள் அந்த ப்ராசஸை கண் முன்னாடி கஸ்டமர்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஓப்பன்னஸ் ப்ராசஸ் இருக்கிற ஒரு பிராண்ட், ஒரு ட்ரஸ்ட் இருக்கிற ஒரு பிராண்ட் அப்படிங்கிறத நாங்களும் இங்கே பதிவு செய்கிறோம். இந்த கேம்பெயின் கரண்ட்டாக ஒரு 40% கஸ்டமர் எங்ககிட்ட இருக்கிற கஸ்டமர்ஸ் 30 லட்சத்துக்கு மேற்பட்ட கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்ட ஆல்ரெடி எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஒரு தனுஷ்க் கஸ்டமர்ஸ் அப்படின்னு பார்த்தா 40% கஸ்டமர்ஸ் எங்ககிட்டயே வாங்கி எங்ககிட்டே எக்ஸ்சேஞ்செலாம் பண்ணுறாங்க. ஓல்டு கோல்டாக இருக்கலாம், இல்லை தனுஷ்க் கோல்டாக இருக்கலாம், அதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. எங்களோட அப்ஜெக்டிவ்மே என்னென்னா, இந்த ஒரு கேம்பெயினால் நம்மளும் சமுதாயத்துக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும், எக்ஸ்சேஞ்சையும் இம்ப்ரூவ் பண்ணலாம், ஒரு 50 to 60% எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற அப்ஜெக்டிவில் தான் நாங்களுமே வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடரை ரோப்பின் பண்ணி இந்த கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணணும். இது கூட ஃபெஸ்டிவல் ஆஃபர், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் என்ன கொடுக்குறோன்னா, ஒரு கிராமுக்கு 450 ரூபா வரையும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். நீங்கள் வாங்குகிற இன்றைக்கி என்ன கோல்ட் ரேட் இருந்தாலும் பர் கிராம் அப் டு 450 ருபீஸ் டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறோம். அதே மாதிரி டைமண்ட்ஸுக்கு அப் டு 20% டிஸ்கவுண்ட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் இந்த ஃபியூ டேஸ் ஆர் ஃபியூ மந்த்ஸ் பார்த்துருப்பீங்க, கோல்ட் ரேட்டோட ஹைக் நம்ம பார்க்குறோம். ஒரு 9,000 தொடங்கி இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 10,800 ரூபாயில் ஒரு கிராம் இருக்குது ஆக்சுவலாக. அப்படி இருக்கிற இந்த விண்டோவில் நீங்கள் கஸ்டமர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வாங்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னா, உங்களோட ப்ராடக்டை டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நம்மக்கிட்ட இங்கே கோல்ட் ரேட்டை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். பெஸ்ட் கோல்ட் ரேட் அப்படின்னு ஒரு ஆஃபரும் கொடுத்துருக்கோம் இந்த ஃபெஸ்டிவல் பீரியடுக்கு. நீங்கள் ஒரு 20% காசை கொடுத்துட்டு நீங்கள் அந்த ப்ராடக்டை பிளாக் பண்ணிக்கலாம். எந்த ரேட் பெஸ்ட் ஆஃபர், ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நான் 10,800 ரூபாயில் பிளாக் பண்ணுறேன், இன்னும் ஒரு 5 நாள் கழித்து நான் ப்ராடக்ட் வாங்கணும், ஒரு 10 நாள் கழித்து ப்ராடக்ட் வாங்கணும், அன்றைக்கி ஒரு எக்ஸ் ரேட்டில் கோல்டு இருக்கும். லெட்ஸ் அஸ்யூம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 11,000. இன்றைக்கி நம்ம பிளாக் பண்ணியிருக்கிறது 10,800 அப்படின்னா விச் எவர் இஸ் லோயர் நம்ம எடுத்துக்கலாம். ஒருவேளை கோல்ட் ரேட் இன்றைக்கி 10,800 இருக்குது, நாளைக்கு 10,000 ரூபா ஆயிடுது, நான் நாளைக்கு 10,000 ரூபாயில் வாங்கணும்னு நினைக்கிறேன்னா விச் எவர் இஸ் லோயர் 10,000 எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரொடெக்ஷனும் இருக்குது. ஸோ 3 ஆஃபர் கம்பைன் பண்ணிக்கலாம் கஸ்டமர்ஸ். இந்த ஃபெஸ்டிவ் பீரியடை ஒரு பிளாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா, ஒரு வேல்யூபிள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அப் டு 450 ருபீஸ் ஆஃபர், பெஸ்ட் கோல்ட் ரேட் ஆஃபரை யூஸ் பண்ணிக்கலாம், பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் கேம்பெயினோட ஆஃபரையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை 3மே கம்பைன் பண்ணி வாங்குறதுக்கான ஒரு பெஸ்ட் விண்டோ இந்த ஃபெஸ்டிவல் விண்டோ தனுஷ்கில் ஆஃபர் பண்ணுறோம். அண்ட் ஆட் பண்ணுறதுக்கு இதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு வி ஹாவ் சம் லவ்லி ப்ராடக்ட்ஸ் இந்த சீசன். ஸோ இந்த ரீசெண்ட்லி கன்க்ளூடட் ஆடி மாதத்தில் ஒரு சிக்னேச்சர் கலெக்ஷன் லான்ச் பண்ணோம், அகல்யம் அப்படின்னு. அகல்யம் எசென்ஷியலி வந்து விளக்கு இன்ஸ்பயர்டு ஜுவல்லரி. ஸோ தட்டு விளக்கு, கமாட்சி விளக்கு, அன்னபக்ஷி விளக்கு, இந்த மாதிரி விளக்கு இன்ஸ்பயர்டு அகல்யம் அப்படின்னு வி ஹாவ் அ நியூ கலெக்ஷன் லான்ச். அதை தவிர மிருகாங்கா அப்படின்னு ஒரு கலெக்ஷன் லான்ச் இப்போ தான் இந்த தீபாவளிக்கு, தசராக்கு, நவராத்திரிக்கு மிருகாங்கா அப்படின்னு ஒரு புது கலெக்ஷன் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் சொன்ன எல்லா ஸ்கீம்ஸும் எல்லா ஆஃபர்ஸும் சேர்த்து லவ்லி ப்ராடக்ட்ஸ் ஆர் ஆன் டிஸ்பிளே, ஆர்
customers can buy. So இந்த ஆஃபரை நம்ம ஸ்பெசிஃபிக் ஸ்டோரில் தான் கொடுக்குறோமா அப்படின்னா இல்லை. ஸோ ஆல் இண்டியாவில் தனிஷ்கில் ஒரு 500+ பிரான்ச்சஸ் ஆர் கிளைகள் இருக்குது. ஸோ எங்கே வேணாலும் ஆல் இண்டியாவில் இந்த ப்ராடக்டை ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் 64 ஸ்டோர் இருக்குது. இந்த 64 ஸ்டோரில் எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம். சென்னையில் 22 ஸ்டோர்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே எல்லா ஸ்டோர்ஸ்லேயும் அப்ளிகபிள் இந்த ஆஃபர்ஸு. ஸோ இந்த ஆஃபர் விண்டோ ஃபெஸ்டிவல் திவாலி விண்டோவை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமருக்கான ஒரு பெஸ்ட் ஆஃபர் விண்டோன்னு கூட சொல்லலாம். ஸோ தி ஆஃபர் வந்து 21 அக்டோபர் வரையும் இருக்குது. ஆக்சுவலி இந்த ரேஷியோ எப்படி சார் இருக்குது? இந்த எக்ஸ்சேஞ்ச் ப்ளஸ் வந்து நியூ கோல்டு பர்ச்சேஸ் அந்த ரேஷியோ. ஸோ எக்ஸ்சேஞ்ச் எப்போவுமே வந்து அதை நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 50% ஆஃப் த கஸ்டமர்ஸ் 40% ஆஃப் த கஸ்டமர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 50-50. அவங்க காசு கொடுத்து வாங்குகிற நீங்கள் கேட்குற கேள்விக்கு காசு கொடுத்து வாங்குறாங்களா இல்லை ஓல்டு கோல்டு கொடுத்து வாங்குறாங்களா அப்படின்னா 40% கஸ்டமர்ஸ் வந்து ஓல்டு கோல்டு கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் வேல்யூவில் 60% நியூவாக வாங்கலாம். சச்சின் வந்து பிராண்ட் அம்பாசிடர், அவரோட ஃபீட்பேக் என்ன வருது? ஷூர். இன்ஃபேக்ட் நீங்கள் இது 4 days பேக் 5 days பேக் தான் இந்த கேம்பெயினை லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் எங்களோட சிஇஓ தனிஷ்கோட சிஇஓ மிஸ்டர் அஜய் சாவ்லாவோட தேர் வாஸ் அ ஆல் இண்டியா ப்ரெஸ் மீட் கூட இருந்தது. அதில் மிஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் ஆல்சோ ஷேர்ட் ஹிஸ் தாட்ஸ். ஐ திங்க் he is a Bharat Ratna himself. I think we all know that. And he himself was very happy about this campaign. Anything that does good to the country, I think it's always appreciated. And Atmanirbhar, you know, that I think that's what even our Prime Minister has always been promoting. So Sachin in fact was very happy to be part of this campaign, promoting something which is developing India. So in the campaign, essentially this motive is to promote the development of the economy, and hence Sachin was very happy to come on board and be a part and be a face of this campaign. So கோல்ட் ரேட் ஏறிக்கிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு இடத்துல ஹோல்ட் ஆகுமா இல்லை கண்டினியூ ஆகிட்டே இருக்குமா? ஜோக்ஸ் அபார்ட் ட்ரம்ப்பை தான் கேட்கணும். பட் ஐ திங்க் கோல்ட் ரேட்டோட விலையை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதில்ல. இட்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் மெனி அதர் parameters actually. Worldwide there are certain other things also deciding gold rate. எல்லாருக்கும் ஆசை தான் கம்மியாக இருக்கணும்ன்ட்டு. இட்ஸ் ரைசிங். அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிறப்ப எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டா பெட்டருங்கிறது தான் எங்களோட வியூமே. இருக்கிற வேல்யூவேஷன் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அது கொடுத்து வாங்குறப்ப நம்மளோட பழைய நகைகளை கொடுத்து இந்த மாதிரி புதுசாக்கிக்கிறப்போ அதை நம்மளுக்கும் பெட்டரான ஒரு விண்டோ. I think the point is gold is a very நம்மளுக்குன்னு ஒரு ரொம்ப க்ளோஸான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூ. ஸோ எஸ்பெஷலி சவுத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் கண்டிப்பாக எனி ஒகேஷனுக்கு கோல்டு வாங்கிட்டே தான் இருப்பாங்க, irrespective ஆஃப் த ப்ரைஸ் டுடே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கீம், இந்த மாதிரி ஒரு ஆஃபர் இஸ் ஒன்லி டு ஹெல்ப் த கஸ்டமர் கைண்ட் ஆஃப் பை த கோல்ட் தட் தே விஷ் ஃபார். ஸோ தட் இஸ் தி ஒன்லி ஆப்ஜெக்டிவ். அகல்யம் எந்த அளவுக்கு வரவேற்பது? நம்ம ஊரில் எப்போவுமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தொடங்கணும் அப்படின்னா விலைக்கேற்றி ஆரம்பிப்போம். அது மாதிரி உங்களோட சப்போர்ட்னால வி ஹவ் லான்ச்ட் தி அகல்யம் கலெக்ஷன்ஸ். பல பத்திரிக்கை நண்பர்கள் ஐடிசி சென்னையில் நம்ம லான்ச் பண்ணப்போ நீங்களாம் வந்திருந்து கலந்துக்கிட்டீங்க. அப்போ கேட்ட கேள்வி தான், சார் இந்த ப்ராடக்ட் எந்த அளவுக்கு இருக்கும்ன்ட்டு. ஒரு மெகா ஹிட் அப்படின்னு சொல்லலாம். கஸ்டமர்ஸ்க்கு அந்த ஒரு கான்செப்ட் லவ் இன் டர்ம்ஸ் ஆஃப் தட் க்ரியேட்டிங் திஸ் கான்செப்ட் ஆஃப் விளக்கு வச்சு பண்ணினது, அதோட டிசைன், அதோட வடிவமைப்பு, இது எல்லாமே வந்து பீப்புள் லைக் ஆக்சுவலாக. வெரி குட் ரெஸ்பான்ஸ். இன்ஃபேக்ட் வி ஆர் ஹாப்பி. சார் நீங்கள் 20% பே பண்ணால் போதும், எவ்வளோ வேரியேஷன் கோல்டு நல்லா கரெக்டாக அன்றைக்கி என்ன பெஸ்ட் இது பண்ணிக்கலாம் சொல்கிறீங்க? அதுக்கு மினிமம் இவ்வளோ தான் அமௌண்ட் இருக்கிறோமா, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கிராமுக்கு மேலே கணக்கிருக்கா இல்லை சும்மா? அப்படிலாம் இல்லை, நீங்கள் எவ்வளோக்கு வேணாலும் வாங்கிக்கலாம். தெர் இஸ் நோ லிமிட் டு இட் ஆக்சுவலி. நீங்கள் என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு 20% பே பண்ணலாம்.
சின்ன ப்ராடக்ட் பெரிய ப்ராடக்ட் நீங்கள் கேட்குற கேள்வி அதான் தான். மீட் பண்ணேன். அந்த மாதிரி டினாமினேஷன்ஸ் ஒரு டெஃபினேஷன்ஸ் இல்லை. எனி வேல்யூ எனி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். சார் இப்போ ஃபெஸ்டிவல் டைமில் கஸ்டமர்ஸ் வந்து கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட்ஸ் கேட்டாங்கன்னா உங்களை இமீடியட்டாக ப்ராசஸ் பண்ண முடியுமா? எங்களுக்கு ஃபேக்ட்ரி வந்து ஆக்சுவலாக ஒசூரில் இருக்குது ஆக்சுவலாக. அதே மாதிரி எல்லா தனிஷ் ஸ்டோர்லேயுமே அந்த கஸ்டமைஸ்டு ஆர்டர், நீங்கள் கேட்குற கஸ்டமர் ஆர்டர் எடுக்கிறதுக்கான எல்லா ப்ராசஸும் இருக்குது ஆக்சுவலாக. சில இடத்துல கஸ்டமர் வந்து இருக்கிற டிசைனை சைஸ் மாற்றி கேட்பாங்க. சில இடத்துல புது டிசைன் கொடுத்து எனக்கு இது மாதிரி க்ரியேட் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. சில இடத்துல ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்களே ப்ரொப்போஸ் பண்ணுங்கள், எங்களுக்கு இதுதான் தீம் அப்படி சொல்லி கேட்குற கஸ்டமர்ஸும் இருக்காங்க. இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இங்கே எங்களுக்கு அதுக்குன்னு தனி ஒரு டீம் இருக்காங்க. எந்த டிசைன் எப்படி வேணுனாலும் செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஃபார் ஷுர் பாசிபிள். கஸ்டமர் ஆர்டர் ஆர் கஸ்டமைஸ்ட் ஆர்டருமே பாசிபிள்.